வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு சீர்திருத்தங்களை முனைப்புடன் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மரபுசாரா அச்சுறுத்தல்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவாகியுள்ளதென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பின் கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 தமிழக மீனவர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். துபாயில் ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியாவை நோக்கமாக கொண்டு சீர்திருத்த பாதைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியின் உந்து சக்தி என்ற தலைப்பிலான பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையதள கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய பிரதமர், நிதி, ஒழுங்குமுறை, வெளிப்படைத்தன்மை, உள்ளடக்கிய வளர்ச்சி போன்ற சீர்திருத்தங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தொழில் பிரிவுகளில் புதிய தன்னம்பிக்கை ஏற்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை அரசின் சீர்திருத்த முயற்சிகள் பெருமளவு குறைத்திருப்பதாக அவர் கூறினார். இதனால் இந்தியா வேகமாக வளர்ச்சி பெறும் பொருளாதார நாடாக உருவெடுத்தது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த உலகின் பல்வேறு நாடுகள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு நிலையான கொள்கைகளும் உகந்த வர்த்தக சூழலும் இன்றியமையாதது என்று கூறிய பிரதமர், நிதிசாரா பிரிவுகளை ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றார். உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் மேம்படுத்த நிதிநிலை அறிக்கையில் முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சைபர் குற்றங்கள், வான்சார் தடைகள், இணையதள போர் உள்ளிட்ட மரபுசாரா அச்சுறுத்தல்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவாகியுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். புதுடெல்லியில் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் என்ற கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், உள் வெளிநாட்டு பாதுகாப்பு முறைகள் சிக்கலை தோற்றுவித்திருப்பதாக குறிப்பிட்டார். எதிரிகளின் ஊடுருவல், நக்சலைட் தீவிரவாதம், பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமைகளை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கான தீர்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார். இதற்காக பாதுகாப்பு முகமை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், மத்திய ஆயுதப்படை, காவல்துறை உள்ளிட்டவற்றை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களை இந்த அமைப்பு உருவாக்கி இருப்பதாக புகழாரம் சூட்டினார். நாட்டின் சுழற்சி பொருளாதாரம் $2 டிரில்லியன் அதிகமான சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆசிய பசிபிக் வட்ட பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதன் மூலம் அடுத்த 25 ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகள் நம் நாட்டில் உருவாகும் என்றார். குப்பைகளை அகற்றுதல், மாசு கட்டுப்பாடு, மறுசுழற்சி மூலம் இயற்கை புதுப்பிப்பது ஆகிய 3 அம்சங்களே வட்ட பொருளாதாரத்தின் முக்கிய கொள்கைகள் என்றும் எடுத்துரைத்தார். வளமான புவியை உருவாக்கும் நோக்கில் தாயின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறிய அமைச்சர், மத்திய அரசு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் கொள்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இப்பயணத்தில் முதல் கட்டமாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலர் டேவிட் லாமியுடன் பாதுகாப்பு, வர்த்தகம், சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து திரு ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அயர்லாந்து செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சைமன் ஹாரிஸுடன் இருதரப்பு ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நிலநடுக்க சவால்களை எதிர்கொள்வதற்கான திறன் கட்டமைப்பு ஒருநாள் கருத்தரங்கு புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தயாரிப்பு நடவடிக்கைகள், சேதங்களை குறைப்பதற்கான கட்டுப்பாட்டு முறைகள் போன்றவை குறித்த விவாதங்கள் இதில் இடம்பெற்றன. நிலநடுக்கங்களுக்கு பின்னர் பொருள் இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுடெல்லியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் நவீன தேர்தல் மேலாண்மை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இதில் பங்கேற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டில் கரும்பிற்கான கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 3151 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி 9.5% குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்பிற்கு இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 9.85% சர்க்கரை திறன் கரும்பு டன் ஒன்றுக்கு
3267 ரூபாயாகவும் 10.65% சர்க்கரை திறன் கரும்பு டன் ஒன்றுக்கு 3532 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 9 சிறு விளையாட்டரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறு விளையாட்டரங்கை இன்று துவக்கி வைத்து அவர் பேசினார். இதுவரை தமிழ்நாட்டில் 9 மினி ஸ்டேடியங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்ல குறைந்தது 25 மினி ஸ்டேடியங்களை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம். அந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த ஜனவரி 2026 ஆண்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக முடித்து விடுவோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வெள்ளையாற்றில் அமையவுள்ள படகு குழாம் பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஆர் ராஜேந்திரன் இன்று ஆய்வு செய்தார். செருதூர் பாலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படகு குழாமின் அலையாத்தி அடர்வன காடுகள் அமைக்கப்பட்டு படகோட்டுதல், நீர் சறுக்கு விளையாட்டு, நீர் விளையாட்டுகள் போன்றவை அமைய உள்ளன. வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெறும் பணிகளை இதன் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு சேகர் பாபு இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடித்திட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 தமிழக மீனவர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதிகளை சேர்ந்த 14 மீனவர்கள் சென்ற மாதம் 7ஆம் தேதி இரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இம்மீனவர்களை கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இலங்கை சிறையிலிருந்து இந்த 14 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டு கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மருத்துவ சோதனைகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்பியுள்ளனர். முல்லை பெரியார் அணையின் மேற்பார்வை குழு கூட்டம் இம்மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தேக்கடி அருகே குமுளியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கேரள அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆகியோர் இதில் பங்கேற்க உள்ளனர். ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி உள்ளது. இன்று ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகர்கோவில் நாகராஜா திரையிலிருந்து தூத்துக்குடி, நெல்லை, மதுரை, கோவில்பட்டி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஐயாவளி பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட ஊர்வலம் நடைபெற்றது. கோட்டாறு, சுசீந்திரம், வழுக்கம்பாறை, வடக்கு தாமரைக்குளம் வழியாக சுவாமித்தோப்பு தலைமைப்பதியை சென்றடைந்தது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். நாமக்கல் மாவட்டத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவை வாகனம் மூலம் கால்நடை வளர்ப்போர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 1,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வாரம் ஒன்றுக்கு 12 கிராமங்களில் கால்நடை மருத்துவ முகாம், சிகிச்சை, செயற்கை முறை கருவூட்டல், சினை பரிசோதனை, குடற்புழு நீக்கம் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுமார் 28,000க்கும் மேற்பட்ட பசு, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, நாய் ஆகிய கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 3 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். இன்று பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அருவியில் தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று வரும் தண்ணீரில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் பழைய குற்றால அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து குறையாததால் அங்கு தடை என்பது 4வது நாளாக தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசியிலிருந்து செந்தில். துபாயில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. நாளை நடைபெறும் 2வது அரையிறுதியில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் பிரான்சில் இன்று தொடங்குகின்றன. கிடாம்பி ஸ்ரீகாந்த் டென்மார்க்கின் கிறிஸ்டோபர் சென்னை இன்று எதிர்கொள்கிறார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் 2வது ஆசிய யோகாசன சாம்பியன் பட்ட போட்டிகள் வரும் 29ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு சீர்திருத்தங்களை முனைப்புடன் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மரபுசாரா அச்சுறுத்தல்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவாகி உள்ளதென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பின் கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 தமிழக மீனவர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். துபாயில் ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.